தாவேகா சார்பா நடத்தப்பட்ட மகளிர் தின விழா நிகழ்ச்சியில தளபதி விஜய் அவரை பத்தி வெளியாகிற சர்ச்சைகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிற வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. மேடையிலேயே அவர் மனைவி சங்கீதாவோட விவாகரத்து சர்ச்சை மற்றும் த்ரிஷா கூட அவர் வெட்டிங் ரிசப்ஷன் அட்டன் பண்ணதுக்கு வந்து விமர்சனம்னு இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கும் ஓபனா ரிப்ளை பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் அவர்கள் ஒரு விருது விழாவில் த்ரிஷா பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கொடுத்திருக்கிற பதில் இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. எப்போதும் பார்த்திபன் அவர்கள் கிட்ட மேடை நிகழ்ச்சிகள்ல ஏதாவது ஒரு பொருள் மற்றும் ஒரு நபரோட போட்டோ காமிச்சு ஹைக்கூ கவிதைகளை கேட்கறது வழக்கம். அவரும் ஹைக்கூ கவிதைகளை நல்லாவே சொல்லுவாரு. அந்த வகையில த்ரிஷா போட்டோவை டிஸ்பிளே பண்ணி உங்களோட குந்தவைன்னு த்ரிஷாவை பத்தி பார்த்திபன் கிட்ட ஆங்கர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பார்த்திபன், இந்த குந்தவைய வீட்டுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் குந்த வைக்கிறது நல்லது, வெளியவே வராம குந்த வைக்கணும், நிறைய பிரச்சனையை உருவாக்காம இருக்கணும், அதனால சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதையை சொல்லாம இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு த்ரிஷாவை கடுமையா தாக்கி பேசியிருக்காரு. பார்த்திபன் எதனால த்ரிஷாவை இப்படி சொல்றாருன்னு நேரடியா குறிப்பிடல அப்படின்னாலும் பலரும் சோசியல் மீடியால த்ரிஷா விஜய் கூட சேர்ந்து சமீபத்துல ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு வந்தது தொடர்பா எழுந்த சர்ச்சையை பத்தி தான் இவர் மறைமுகமா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில த்ரிஷாவே இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. த்ரிஷா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த விருது விழாவில் என்னோட பேரு மற்றும் போட்டோவை கடைசி நிமிஷத்துல தான் சேர்த்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் மூலமா இது நடந்திருக்கு. இந்த விஷயத்த அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மைக்க பிடிச்சு பேசிட்டா நம்ம பேசுறது எல்லாமே புத்திசாலித்தனமாவோ இல்ல காமெடியாவோ ஆயிடாது. இது உங்க முட்டாள்தனத்தை தான் சத்தம் போட்டு காட்டுது. இப்படி கேவலமா பேசுறது அவங்க யாரை பத்தி பேசுறாங்களோ அவங்கள விட பேசுற உங்களோட லட்சணத்தை தான் காட்டும் அப்படின்னு த்ரிஷா பார்த்திபன் மேடையில அவங்களை இழிவுபடுத்தி பேசினதுக்கு நேரடியா பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில பார்த்திபன் அவர்களும் த்ரிஷாவை பத்தி மேடையில பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி அரங்கேறி விடுகின்றன. ராபிட் ஃபயர் போல கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில் த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். இறங்கி வந்ததும் நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குந்தவையை தவிர்த்திருக்கலாம் என்றார். உடனே அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சனைகள் பெரிதாவதை என்றுமே நான் விரும்புவதில்லை. நான் கல்லூரிகளுக்கு செல்லும் போது கூட பெண் சுதந்திரம் பற்றியே பேசுகிறேன். ஆண் பெண் பாகுபாடு ஏதுமின்றி அனைவரும் தேவையற்ற கட்டுப்பாடுகளை விவாகரத்து செய்துவிட்டு சுதந்திரத்தை கைப்பிடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன் நான். எனவே பெண்ணே இப்பிரபஞ்சத்தின் ஆக பெரும் ஆக்க சக்தி. இப்படி பார்த்திபன் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு.